ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ உங்களுடைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஆன்லைனில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வித்தின் 10% கேஷ்பேக்கோட. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி சேல்ஸ்னால ஸோ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஐசி பேங்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோடக் பேங்க் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இஎம்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எம்ஐ ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஐசி பேங்க், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுக்கு 10% வந்து கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைலோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸ் எதனாச்சும் வந்து ஆன்லைனில் வந்து வாங்கும்போது ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10% கேஷ்பேக் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ லைவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி 10% வந்து கேஷ்பேக் வந்து எப்படி வந்து வாங்குறது அப்படிங்கிறது பார்த்தலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 மொபைல் வந்து பைனோ பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட் வருது அப்படிங்கிறத லைவாக வந்து காட்ட போகிறேன். லெட் ஸ்டார்ட். ஸோ உங்கள்கிட்ட இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன அந்த பேங்க்கில் அந்த கார்டு உங்கள்கிட்ட இல்லை, ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராச்சும் வந்து அந்த பேங்க்கில் யாராச்சும் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்களா, ஸோ அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸோ அவங்களோட கார்டு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த 10% கேஷ்பேக் வந்து எப்படி வந்து கொடுப்பான்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 30,000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலோ இல்லைனா ஹோம் அப்ளைன்ஸ் என்னாச்சும் வந்து வாங்குறீங்க ஆன்லைனில் அப்படின்னா ஸோ நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து பே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,000 மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து கேஷ்பேக்னால உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 27,000 தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து எப்பயும் போல் ஆர்டர் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து பைனோ கொடுத்துங்க. பைனோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் அவுட் வந்து கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு குவான்டிட்டி என்ன வேணுமோ அது 2 மொபைல் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ மாடலில் எல்லாமே செலக்ட் பண்ணிங்க. ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய பழைய மொபைலில் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஆன்லைன் இருந்தால் போதும். உங்களுடைய மொபைலில் ஐஎம்ஐ நம்பர் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் *06# போட்டு நீங்கள் வந்து டயல் பண்ணிக்கலாம். அந்த உங்களுடைய ஓல்டு மொபைலோட ஐஎம்ஐ நம்பர் வரும். ஸோ இந்த ஐஎம்ஐ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைனோ பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பிராண்ட் என்ன, உங்களுடைய பழைய மொபைல் என்ன பிராண்டு, அதோட மாடல்ஸ் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அந்த ஐஎம்ஐ நம்பர் வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைனோ வந்து கொடுக்கணும். ஸோ நீங்கள் நார்மலாக ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் ப்ளேஸ் ஆர்டர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ செலக்ட் பண்ணிங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எம்ஐ ஸ்டோரில் இஎம்ஐக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. அதனால் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இஎம்ஐ ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பேங்க்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மந்த் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மந்த் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். எத்தனை மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் எடுக்கிறதுனால நான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் வந்து பேமெண்ட் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அந்த ஆப்ஷனை வந்து பேமெண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய கார்டு டீட்டெயில் வந்து டேரெக்டாக வந்து இதேமாரி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ மேலே வந்து இஎம்ஐ ஆப்ஷனில் உங்களுக்கு மந்த் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுடைய கார்டு 16 டிஜிட் கிரெடிட் கார்டு நம்பர் வந்து கொடுத்துட்டு, டெபிட் கார்டு இருந்தால் டெபிட் கார்டு நம்பர், கிரெடிட் கார்டு இருந்தால் கிரெடிட் கார்டு நம்பர் கொடுத்துட்டு ஸோ அதில் உங்களுடைய கார்டோட நேம் வந்து விசா அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டு சிவி நம்பர் வந்து கொடுத்துட்டு ப்ளேஸ் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் தெரியல கிரெடிட் கார்டு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க 16 டிஜிட் கார்டு. ஸோ எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டோட ரைட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய கார்டு வந்து எவ்வளோ நாள் வந்து வேலிடிட்டி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு கார்டு நேமே வந்து கொடுத்துட்டு சிவி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக் கலருக்கு பக்கத்தில், அதாவது பேக் சைடு திரும்பினீங்கன்னா உங்களுக்கு 3 டிஜிட் சிவி நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு பே யுவர் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணி வச்சுருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், 1 டைம் பாஸ்வேர்டு. ஸோ அந்த பாஸ்வேர்டு இதில் வந்து எடுத்து என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு யூஸ் பண்ணாலும் ஸோ அதேமாரி அந்த அமௌண்ட் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாலும் அதே அமௌண்ட் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 22,000 மொபைல் வந்து வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 19,071 ரூபா தான் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக தான் வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2% வேணால் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ அந்த சார்ஜ் போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து மந்த் கொடுத்துட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டிக் பாக்ஸ் வந்து ஐ ரீட் த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். சக்ஸஸ்ஃபுல்னு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டர் கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா யுவர் ஆர்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஆர்டர் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி எந்த டேட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் வந்து வந்துடும் உங்கள் வீட்டுக்கு அப்படிங்கிறத வந்து டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 டேஸ்லேயே வந்துடும் அவங்க சொல்கிற டேட்டுக்கு முன்னாடியே. ஸோ நீங்கள் ஷாப் பண்ண பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பீங்க, உங்களோட வீட்டு அட்ரஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்கும். ஸோ அமேசானில் இருந்தாலும் சரி, ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தாலும் சரி, அதோட ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக் வந்ததுக்கப்புறம் ஸோ இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஆயிரும் உங்களுடைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண அந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கொரியர் எம்ப்ளாயோட காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளார உங்களுக்கு டெலிவரி ஆகும் அப்படிங்கிற டைமும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமில் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்க்கு நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு நீங்கள் வாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரிக்கும் வந்து இந்த ஆன்லைன் பேமெண்ட் டெலிவரிக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் சிஓடியில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருளை வாங்கிட்டே வந்து பணம் வந்து கொடுப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணிடுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நமக்கு வந்து மெசேஜ் வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரியர் எம்ப்ளாய் கிட்ட வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எம்ப்ளாய் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் அமௌண்ட் பின்னாடியே வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசானில் எப்படி வந்து பைனோ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க்கும் கொடக் பேங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை யூபிஐ அமேசான் யூபிஐயில் வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு 10% இன்ஸ்டண்ட்டாக வந்து கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நார்மலான வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு அமேசானில் ஒரு ஐஃபோன் லெவல் இருக்குது. ஸோ அதை வந்து ஆர்டர் பண்ணுறது எப்படின்னு வந்து சொல்லிடுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு டீட்டெயில்ஸ் வந்து எப்படி வந்து கொடுக்குறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அமேசானில் நார்மலாக வந்து பைனோ பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேங்க் நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆஃபர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாம் இதில் வந்து இருக்குது, இந்த மொபைல் வாங்கினீங்களா உங்களுக்கு எவ்வளோலாம் கேஷ்பேக்லாம் வரும், என்னென்ன பேங்க் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து எவ்வளோ கேஷ்பேக் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஐசிஐசி பேங்க், கொடக் பேங்க், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் யூபிஐயில் வந்து பேமெண்ட் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் வந்து கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. ஸோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பைனோ பண்ணிக்கலாம் 10% கேஷ்பேக்கில். ஸோ இதே நார்மலாக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு இருந்தால் டெபிட் கார்டு வந்து கொடுத்துங்க. ஸோ இஎம்ஐனா வந்து இஎம்ஐ ஆட் கொடுத்துட்டு கார்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 16 டிஜிட் இஎம்ஐயோட கார்டோட நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, சிவி நம்பர் இதெல்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ டெபிட் கார்டுனா டெபிட் கார்டோட மேலே வந்து நேம் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் இருக்குது, 16 டிஜிட் கார்டு நம்பர் வந்து அமேசானில் வந்து என்டர் பண்ணிட்டு சிவி நம்பர் வந்து கொடுத்தீங்கன்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி வந்து இதில் வந்து என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய பேங்க்கில் என்ன மொபைல் நம்பர் வந்து கொடுத்துறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து எம்ஐ ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். சேம் மெத்தட் தான், அதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தட் எல்லாமே. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைனோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனல் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸில் எப்படி வந்து இஎம்ஐயில் பொருள் வாங்குறது அமேசானில் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.